ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கு முறுக்கு வீட்டில் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. அதுக்காக 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் வறுத்த உளுந்து மாவு எடுத்துக்கொள்ளுங்கோ. அதோடவே 1 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கோ. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கி அந்த சூட்டோடவே நான் இந்த கலந்து கொள்கிற மாவோட சேர்த்துக்கொள்ளுறேன். இதை சேர்த்து நீங்கள் கலக்கிறதால நீங்கள் செய்ய போகிற முறுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி மாவு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இது பச்சை தண்ணி சேர்த்து நான் இந்த மாவை கையில் ஒட்டாத பதத்துக்கு, அதாவது இடியப்ப மாவுக்கு நீங்கள் குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் கருப்பெல்லு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 டீஸ்பூன் கருப்பெல்லு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவுமே முறுக்கு பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நான் முறுக்கு புளிகிற அச்சில் போட்டு முறுக்கை புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நான் இந்த ஒற்றை அச்சு தான், ஸ்டார் மாதிரி இருக்கிற அச்சு போட்டு இதை போல் முறுக்கு புளிஞ்சு கொள்கிறேன். முறுக்கெண்டாலே இந்த டிசைனில் தான் இருக்கும், வடிவாக இருக்கும். அதனால் நான் இப்படி புளிஞ்சு கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா வேறு அச்சிலையும் புளிஞ்சு கொள்ளலாம். முறுக்கு செய்யும்போது அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பட்டர் அதிகளவு சேர்த்தா முறுக்கு மொறுமொறுப்பாக வருமெண்டு நீங்கள் நிறைய பட்டரை போட்டிங்கன்னாலும் முறுக்கு உடைஞ்சு வரும். இல்லாட்டிக்கு அதிகளவு தண்ணீர் சேர்த்து கொண்டாலும் முறுக்கு புளியக்குள்ளே துண்டு துண்டாக விழும், இவ்வளவு நீட்டாக வராது. அதனால் முறுக்கு செய்யும்போது அதோட அளவுகளை நீங்கள் நல்லா கவனித்து செய்தீங்கன்னா இதே போல் அழகான முறுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லா பொரிஞ்சிட்டுது. பொரிஞ்ச உடனே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா பொரிஞ்ச முறுக்குகளில் எண்ணெய் கொதிக்காமல் அடங்கி இருக்குது. பொரியாத முறுக்குகளில் எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ பொரிஞ்ச முறுக்கை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிட்டு நீங்களும் செய்து பாருங்கள் உங்களோட வீட்லேயும்.